என்னம்மா பார்த்து வர மாட்டேன் கண்ணை என்ன போட்டா இல்லையா சாரி ஐயோ சாரி மாடு சிஸ்டர் மாதிரி வந்து மேல மோதுற நான் சாரி சிஸ்டர் நான் ஏதோ கவனிக்காம என்ன இருந்தேன் sorry, சாரி sister? ப்ளீஸ் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ப்ளீஸ் சிஸ்டர் வாமா மா போன் பாருமா கீழே கிடக்கு எடுத்துட்டு போமா யூலா இந்தாங்க உங்க ஃபோன். थैंक यू என்னாச்சு ஏன் இப்படி தலைதறிக்க ஓடி வர்றீங்க? ஒண்ணும் இல்ல ஆமா நீங்க என்ன இங்க இல்ல கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுச்சு, அதான் ஹாஸ்டல் போய் அம்மாட்ட பணம் வாங்கலாம்னு போனேன். செல்வியக்க தான் சொன்னாங்க அம்மாவும் நீனும் இங்க வந்திருக்கதா. அப்புறம் அண்ணாடிட்டு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு எந்த ஹாஸ்பிட்டல் கேட்டுட்டு நேரா இங்க வந்துட்டேன். ரொம்ப அவசரமா பணம் தேவைப்படுது. ஆமா அம்மா எங்க? அம்மா டாக்டர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ போலாமா? வரீங்களா? டேய் சூர்யா, என்னடா நீ இங்க வந்திருக்க? உன்னை பக்கத்தாம வந்தேன். வீட்டுக்கு போயிருந்தேன். செல்வியக்க தான் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்க அப்படின்னு. அதான் அண்ணாடிட்டு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு நேரா உங்களை பார்க்க வந்தேன். இவ்வளவு சிரமப்பட்டு தேடி வந்திருக்கே, ஆதாயம் இல்லாம வரமாட்டியே. மேடம் நீங்க வாங்க. சரிங்க. அம்மா நீங்க என்னமா போங்கம்மா, நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வாமா வா. ஹலோ டாக்டர். வாங்க மிஸ்டர் சாரோ, உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருமா. தேங்க்யூ டாக்டர். நீ தான் ஆர்த்தி அம்மா? அனு எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. எதுவுமே பேசாம சும்மா உட்கார்ந்துருப்பா டாக்டர். திடீர்னு பயந்து போய் கத்துவா. அப்படித்தாம இருக்கும். நடந்தது சாதாரண விஷயம் இல்ல. எவ்வளவு பெரிய இன்சிடென்ட்டை நேர்ல பார்த்திருக்கா. மனசு அந்த நிமிஷத்துல ஃப்ரீஸ் ஆயிடும். பிரசன்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் மாறி மாறி அலப்பாயும். லெட் மீ செக் த ஃபேக்ட்ஸ் இன் அவர் ஓன் வேர்ட்ஸ். நான் பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன், கொஞ்சம் வெளியில் இருங்க. சரிங்க டாக்டர். சொல்லுமா. சொல்லுப்பா. என்னம்மா என்ன பிரச்சனை? சைக்காட்ரிஸ்ட்லாம் பார்க்க வந்திருக்கீங்க? ஆமாப்பா, ஆர்த்திக்காக ஒரு கன்சல்டேஷனுக்கு வந்தோம். ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கா. ஏமா திரும்ப திரும்ப வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? டேய் நீ ஏன்டா உங்க அப்பா மாதிரியே பேசுற? நம்ம கூட இருக்கிற ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சரியான இல்ல உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வேணும்னு பார்த்தேன். உங்களுக்கு ஓகேனா அதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. யூனோ பெட்டர். என்ன பீல சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல இந்த மாதிரி விஷயங்கள என்ன முடிவு எடுக்கணுங்கிறத என்ன விட அம்மா தெளிவா எடுப்பான்னு சொல்ல வரேன். என்ன பீல சொல்றீங்க? என்னடா இன்னைக்கு இவ்ளோ தெளிவா பேசுற? ஏதாவது பணம் வேணுமா? நான் எப்பவுமே தெளிவா தான் பேசுறேன். அப்பா ஏதாவது சொல்லி கொடுத்து புரியாம நான் கூட கொஞ்சம் ஆத்திரப்பட்டிருப்பேன். அதுக்காக நான் மோசமானவன்னு தீர்மானிச்சிடறதாமா? தெரியுதுல்ல, அவரு தப்பா சொல்லி கொடுக்கறாருன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவர் சொல்லி கொடுக்கறத கேட்டுட்டு ஆடுற? சரி சரி, நீ எதுக்கு என்ன தேடி வந்திருக்கேன்னு தெரியும், விஷயத்த சொல்லு. ஒரு அப்பரேட்டஸ் ஒன்று வாங்கணும், காலேஜில் ஒரு அசைன்மெண்ட், லாகரித கால்குலேட்டர் வேற வாங்கணும், பணம் வேணும்ல. அப்பாட்ட போய் கேட்டேன், முடியாதுன்ட்டாரு. அதான் உன்ட்டு வந்து வாங்கிட்டு போனோம்மா. எவ்வளவு வேணும்? ஒரு 1500 ரூபா வரும், செலவுக்கு 500 ரூபா சேர்த்து கொடுமா. மொத்தமா ஒரு 2000 ரூபாவா தாமா. சூர்யா, வேற எதுக்கும் செலவழிக்க மாட்டியே? சேச்சா என்னம்மா, அன்னைக்கு நீங்களும் அண்ணன் ஆண்டி எவ்வளவு நேரம் எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேம்மா, படிப்பு மேல மட்டும் தான் கவனம் செலுத்துன்னு, வேற எதுலயும் கூடாதுன்னு. கண்டிப்பா தப்பா செலவழிக்க மாட்டேமா. வாங்கிக்கோ. மேடம் டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. சரிங்கம்மா. அம்மா நான் வரேம்மா. ஏதாவது சரி. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்கம்மா, நான் செய்றேன். வேண்டாப்பா, நீ ஒழுங்கா படிச்சா போதும். போயிட்டு வா. சரிம்மா, தேங்க்ஸ். பியூலா பாய். பியூலா பார்க்கலாம். லைஃப்ங்கிறது பிளாக்கு ஒயிட்டு எல்லாம் சேர்ந்தது தான். உட்காருங்கம்மா. தேங்க்யூ. ஆர்த்தி கிட்ட பேசிட்டேன். பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது இது ஒரு மாதிரி போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் போல தெரியுது. இது என்னாகும்னா அந்த அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம் மறுபடியும் நிஜமா நடக்கிற மாதிரி ஃபிளாஷ்பேக்ல வரும். ராத்திரில கெட்ட கனவெல்லாம் வரும். திடீர்னு கோவம் வரும். தேவையில்லாத விழிப்புணர்ச்சி உண்டாகும். ஹைப்பர் விஜிலன்ஸ்னுவாங்க. நான் சில மெடிசின்ஸ் தரேன், 4 வாரம், அதாவது 1 மாசம் சாப்பிடணும். சரிங்க டாக்டர். இது அவங்கள காம் டவுன் பண்றதுக்கு. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மறுபடியும் அதிர்ச்சி தரும் சூழ்நிலைக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. பர்சனல் கேர் மாதிரி எஃபெக்டான மருந்து எதுவும் கிடையாது.
பக்கத்திலேயே இருந்து மெல்ல அவங்க கவனத்தை வேற விஷயத்துக்கு மாத்துங்க. மறுபடியும் 4 வாரம் கழிச்சு வந்து பாருங்க. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் மற்ற கோர்ஸ் என்னன்னு தீர்மானிக்கலாம். கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லையே. கவலைப்படுறது தானே இங்க பிரச்சனையே. பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. நாள் கடத்தாம சீக்கிரமே வந்துட்டீங்க. ஏர்லி டயக்னோசிஸ் எப்பவுமே பெட்டர். தேங்க்யூ டாக்டர். இந்த மெடிசன்ஸை கொடுங்க. ஷி வில் பி பெட்டர். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். வரோம். வா. வரேன் டாக்டர். வாங்கம்மா. சரி மேம், நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். உங்களுக்கு வேணா ஆட்டோ பிடிச்சி தரட்டா? பரவாயில்ல பியூலா, நாங்க ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறோம். நீ கிளம்பு. ஓகே மேம், டேக் கேர் மேம். பத்திரம். பை மேம். டேக் கேர் ஆர்த்தி. வரேன். வா. சூர்யா, ஆ? நீங்க இன்னும் கிளம்பலையா? இல்லைங்க, சாரு மேம் தான் உங்களை போக சொல்லிட்டாங்களே. அவங்க ஆர்த்தியை கூட்டிக்கிட்டு ஆட்டோல போயிட்டாங்க. நான் அம்மாக்காக வெயிட் பண்ணலங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காகவா? எதுக்கு? இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் நுழைஞ்சப்போ நீங்க ரொம்ப பதட்டமா ஓடி வந்தீங்க. உங்க முகத்தை பார்த்தப்போ ஏதோ டென்ஷன் தெரிஞ்சது. நீங்க வழக்கமா அப்படி இருக்கிற பொண்ணு இல்லையே. அதான் என்னன்னு விசாரிச்சு போலான்னு உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லலாம்னா நீங்க சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன். ஒரு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுல நீங்க என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? பிரச்சனை என்னன்னு சொன்னாதாங்க தீர்க்க முடியும். மத்தவங்களால என்ன செய்ய முடியும்னு தெரியாம நீ வேஸ்ட், நீ அறாத்தவனு அவங்கள ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு அப்புறம் ஆலையிலன்னு புலம்புறது அது தப்பு இல்லைங்களா? எங்க அம்மா அப்படிதான் என்ன ஒதுக்கி விட்டுட்டாங்க. நீங்களும் அப்படி செய்யாதீங்க. ஒருத்தனை பிடிச்சி கீழே தள்ளுறதுக்கு முன்னாடி அவன் நிஜமாவே என்னவா இருக்கான்னு யோசிக்கணும் இல்லையா? இன்னைக்கு ரொம்ப மெச்சூர்டா பேசுறீங்க நீங்க. எப்பவுமே இப்படிதான். அப்பாவும் அம்மா போட்டுக்கிற சண்டையில சில சமயம் அப்பாவோட ப்ரெஷர்ல அவர் சைடு எடுக்கிற மாதிரி ஆயிரும். அம்மா அதை தப்பா நினைக்கிறாங்க. எப்படி நான் எங்க அம்மாவை தள்ளி வைக்க முடியாதோ அதே மாதிரி எங்க அப்பாவையும் தள்ளி வைக்க முடியாது இல்லையா? சில நேரத்துல கொஞ்சம் கோளாறா நடக்கிறது உண்மைதான். சில சூழ்நிலைகள்ல அப்படி புத்தி தடுமாறி போயிடும். நானும் மனுஷன் தானே. ஐ அக்செப்ட். சரி, என்ன உங்க பிரச்சனை? ஏன் பதட்டமா இருந்தீங்க? இல்ல, எவனோ ஒருத்த ஃபோன் பண்ணி லவ் அது இதுன்னு டார்ச்சர் பண்றான். இன்னைக்கு கூட நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். ரிசப்ஷன்ல தான் இருக்கேன்னு சொன்னான். யாருன்னு பிடிக்கலான்னு வந்தேன். நர்ஸ் குறுக்க வந்துட்டு எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்பதான் நீங்க வந்தீங்க. அந்த நம்பர் இருக்கா? என்னங்க? ஓ, ஹலோ, யாரா நீ? Damn it. ஆம்பளை குரல் கேட்டோன்னு கட் பண்ணிட்டாங்க. ராஸ்கல். ஒன்னு செய்யலாங்க, உங்க மொபைல்ல இருந்து நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த மொபைல் நெட்வொர்க்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மார்க்கெட்டிங்ல இருக்கான். அவங்கிட்ட சொல்லி முதல்ல இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்றேன். என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் சூர்யா, தயவு செஞ்சு அதை செய்யுங்க. ஓகே பிலா. எங்க பிரேம் ஒருத்தர் கால் பண்றாருங்க. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு. பியூலா, என்ன டல் அடிக்கிற? வெளியில இருக்கேன். என்ன விஷயம் டக்குன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, உனக்கு அந்த அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதுக்கு என்ன போ? நம்ம அவனை பத்தி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? நான் வேணா ஈவினிங் வரனே. நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு 1008 வேலை இருக்கும். யார் யாருக்கோ என்னென்னவோ ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும். உன் டைம் எதுக்கு எனக்காக வேஸ்ட் பண்ணிட்டு? எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நான் அவரை வச்சு பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி அபவுட் மீ, ஓகே? ஹலோ, போலாமா? ஓகே பியூலா, நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஓகே? ஓகே. டோன்ட் வரி, ரிலாக்ஸா இருங்க. தேங்க் யூ சூர்யா. பை பை. டேக் கேர். ஹாய் பிரேம். ஹலோ மேம். வாட் அ சர்ப்ரைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை மேம் உங்களை இங்க. நானும் தான். ஆர்த்திக்கு உடம்பு சரியில்லைப்பா. டாக்டர் கிட்ட காட்டிட்டு போற வழியில மருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீ வந்து நிக்கிற. ஆர்த்தி விஷயமா நானும் கேள்விப்பட்டேன் மேம். பியூலா ஃபோன்ல சொன்னா.
ஐ ஃபீல் வெரி சேட் மேம். உங்களை மாதிரி ஒரு ஆதரவு இல்லைன்னா அவங்க கதி என்ன ஆயிருக்கும். நல்ல வேளை அதிர்ஷ்டவசமா ஆர்த்தி தப்பிச்சிட்டாங்க மேம். நாம அப்படி நினைக்கிறோம், ஆனா தப்பிச்சது தன்னோட துரதிர்ஷ்டம்னு ஆர்த்தி நினைக்கிறாப்பா. உங்களை மாதிரி ஒருத்தவங்களோட ஆதரவு கிடைக்கும் போது அது எப்படி மேம் துரதிர்ஷ்டமாக முடியும்? உங்களை போல இவ்வளோ ரிஸ்க்குக்கு நடுவில் ஹெல்ப் பண்ற இப்படி வேலை செய்யற ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை மேம். என்னை பத்தி பேசுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லப்பா. இப்படி சாதாரணமான விஷயத்தை எல்லாம் நாம புகழ்ந்து புகழ்ந்து பேசுறதுனாலதான் ஹெல்ப் பண்ற விஷயமே பெரிய விஷயம் மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஹெல்பிங் இஸ் நேச்சுரல் இல்லையாப்பா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேம். ஹெல்ப் பண்ணிட்டு அதனால ஒரு புகழ அடைய நினைக்கிறது ரொம்ப மோசமான விஷயம் இல்ல மேம். பைபிள்ல இயேசுநாதர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பிறருக்கு செய்வதை மறைவாய் செய்யுங்கள் அப்படின்னு. உங்கள் வலது கை கொடுப்பது இடது கை அறியாமல் இருக்கட்டும் சொல்லியிருக்கு. பைபிளையும் விடலையா நீ? பாஸ், என்னடா அப்படின்னா? அங்க பாருங்க. என்ன பாஸ், அந்த ரோமியோவை இங்கே வந்துட்டான். பியூல் ஆட்டையும் செம்பு ஆட்டையும் பேசுறதை பார்த்தா அந்த மேடம் தொலைச்சிருவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்னடான்னா மேடத்துக்கிட்டே நின்று சிரிச்சு பேசிட்டு இருக்கான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அடுத்து மனுஷனே கடிச்சிருவான் போல இருக்கு. இவனை பார்த்தா ரொம்ப டேஞ்சரான ஆளா இருப்பான் போல இருக்கு பாஸ். சேச்சே, என்னடா பேசுற? இந்த பையன் ரொம்ப ஒழுங்கானவன்டா, ரொம்ப நல்லவன், வெரி வெரி டீசன்ட் பாய். என்ன பாஸ், திடீர்னு காத்துலே அந்தர் பல்ட்டி அடிக்கிறீங்க? டேய், நான் நல்லவனா இல்லாம இருக்கலாம், ஆனா சாரு ரொம்ப நல்லவன். அவளோட கேரக்டர் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவ இந்த பையனை நம்புறானா அவன் அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப தகுதியானவனா இருக்கான்னு அர்த்தம். பாஸ், நீங்க ஒரு புரியாத புதிர் பாஸ். மேடம் நல்லவங்கன்னா நீங்க ஏன் அவங்கள டார்ச்சர் பண்ணணும்? ஏன் நல்லபடியா அவங்கள அனுசரிச்சு போக கூடாது? ஏன்னா எனக்கு தான் நல்லவங்கனாலே அலர்ஜி ஆச்சே. ஏன்னா எனக்கு தான் நல்லவங்கனாலே அலர்ஜி ஆச்சே. நல்லவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்ந்தாங்கன்னா அப்புறம் நம்ம மாதிரி ஆளுங்களா எப்படி வாழறது? நல்லவங்களை அரிச்சு பிடிச்சுதான் வாழணும். நாமெல்லாம் இந்த உலகத்துல வாழணுங்கிறதுக்காக படைக்கப்பட்ட இனம் தான் இந்த நல்லவங்க இனம். பாஸ், மழையா பொழிறீங்க பாஸ். இந்த மாதிரி கோர்ட்ல ஒரு கேஸ் ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிச்சிருந்தா கூட வரலாறு நம்மளை பத்தி நீண்ட காலத்துக்கு பேசியிருக்கும் பாஸ். ஏய், நடக்காத யோசிச்சு என்ன செய்யறது? நடக்கிறத பாப்போம். வா, ஏறு. செண்பகாவுக்கு நீதான் ஹாஸ்டல் பார்த்து கொடுத்தியாமே, ஃபோன் பண்ணி சொன்னா. நல்ல ஹாஸ்டலாப்பா? நல்ல ஹாஸ்டல்ன்றது சௌகரியத்தை பொறுத்ததுன்னா அது நல்ல ஹாஸ்டல் தான் மேம். இல்லை உங்களை மாதிரி மனுஷங்களை பொறுத்து தான் இருக்குன்னா உங்கள் ஹாஸ்டலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது மேம். நான் ஒருத்தி தானே அந்த உலகத்தில். என்ன மாதிரி எத்தனையோ பேர். யாரும் இல்லைங்கிறதுனால உலகம் ஒன்றும் நின்று போயிட போகிறதில்லப்பா. சரி பிரேம், நான் கிளம்புறேன். ஆர்த்தி ரொம்ப நேரமாக ஆட்டோவில் உட்காந்துட்டு இருக்கா. ஓகே மேம், நானும் கிளம்புறேன். சரி பிரேம், பாய், டேக் கேர். ஆர்த்தி, சாப்பிடாமா? இல்லக்கா, எனக்கு பசிக்கல, வேண்டாம். ஏமா இப்படியே பேசிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் பசிக்கல பசிக்கலனே. பாருங்க, எப்ப கூட்டாலும் சாப்பிடவலன்னே சொல்லிட்டே இருக்கு இந்த பிள்ளை. ஆர்த்தி, நீ மாத்திரை எல்லாம் சாப்பிடணும் இல்லம்மா. டிஃபன் சாப்பிட்டா தானே நீ மாத்திரை போட முடியும். போமா, போய் சாப்பிடு. நான் நெல்லூருக்கு போகணும் மேடம். இது பாருமா, அதை பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல சாப்பிட்டு மாத்திரையை போட்டுக்கோ. இல்ல மேடம், நான் நெல்லூருக்கு போயே ஆகணும். அதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. ரத்னா அண்ணன் எங்களுக்காக அடிபட்டு கிடக்குறாரு. நாங்க ஊரை விட்டு ஓடி வந்த காலத்துல எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம பாத்துக்கிட்டாரு. இப்ப அங்க பாத்துக்கிறதுக்கு கூட நாதி இல்ல மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், நான் நெல்லூருக்கு போயே ஆகணும் மேடம். நீ முதல்ல சாப்பிட்டு மாத்திரையை போட்டுக்கோ, அப்புறமா நம்ம இத பத்தி பேசலாம். இல்ல, நீங்க நெல்லூருக்கு போறதுக்கு சரின்னு சொல்லுங்க, நான் இப்பவே சாப்பிடுறேன். சரி, போலாம். நாளைக்கே போலாம். காலையில உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? இப்ப நீ போய் சாப்பிடு. போ, வா, கூட்டிட்டு போ. சரிம்மா. ஹாய்மா. டேய், ஹாய் பியூலா. என்னடா நீ இந்த நேரத்துல இங்க? பியூலா ஒரு நம்பரை கண்டுபிடிக்க சொன்னா, பியூல்? அதான் வந்தேன்.
ஆமா மேம். ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்ப அனானமஸ் கால் பத்தி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் மேம். அப்ப அவரோட ஃப்ரெண்ட் மொபைல் சர்வீஸ்ல ஒர்க் பண்றதா சொன்னாரு. சோ நம்பரை ட்ராக் பண்ணி தரேன்னு அவர் சொன்னாரு மேம். அந்த அட்ரஸ் கிடைச்சிருச்சுமா, தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹா பரவாயில்லடா, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? யார் சூர்யா அவன்? அந்த ஆளு பேர் பிரமோத் குமாரா. அப்படி இப்படின்னு அந்த ஆளு அட்ரஸ் வாங்கிட்டேன். இந்த அந்த அட்ரஸ். தேங்க் யூ so much சூர்யா. பட் சாரி, நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அட பரவாயில்லங்க, இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீங்கள் வேற. சரிப்பா, அப்புறம் நீ நாளைக்கு ஃப்ரீயா இருக்கியா? ஆர்த்தி கூட நெல்லூர் போயிட்டு வரலாம். ஐயோ சாரி மேம், நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அதுவும் இல்லாம கண்டினியூஸா 2-3 டேஸ் ஒர்க் வேற இருக்கு மேம். சாரி. ஏய், இதுக்கேம்பா சாரி சொல்ற? நீ உன் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். கீழே வாடா. அம்மா ஒரு நிமிஷம், நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ வாமா. அதோ மேம் வச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் முடிச்சிட்டு வாடா. சரி பண்ணி போமா, நான் வரேன். பியூலா ஒரு நிமிஷம். நாளைக்கு நீங்க நெல்லூருக்கு போறதா இருந்தா நானும் கூட வந்திருப்பேன். அப்ப நாளைக்கு நீங்க ஃப்ரீயா? ஆமா. அப்ப அம்மா கூட போயிருக்க வேண்டியதானே? ஐயோ, அம்மா கூடயா? அந்த ஆர்த்தி பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கு. அந்த பொண்ணு வேற பேசாம இருக்கும். அம்மா கூட தனியா போனா ஐயோ போயிட்டு வர வரைக்கும் ஐயோ அட்வைஸ் பண்ணியே கொண்டுருவாங்க. நீங்களாச்சும் கூட வந்திருந்தா சரின்னு நானும் வந்திருப்பேன். சூர்யா, இப்ப நீங்க சொன்னது சாரு மேம்கிட்ட போய் சொல்லட்டுமா? ஐயோ ஏங்க இந்த கொலவரி. சரி, நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க ஃபோன் பண்ணுங்க. அந்த அட்ரஸ் உங்களை கண்டுபிடிச்சு போய் லெஃப்ட் ரைட் நம்ம வாங்குறோம். என்னங்க ஐயோ என் பைக். யாருங்க பைக்ல கீழே தள்ளி போட்டு? என்னாச்சு? ஐயோ என்ன இதெல்லாம்? என்ன தொட்டில உடைஞ்சிருக்கு? யார் இப்படி பண்ணிருப்பா? என்னமா இதெல்லாம்? இல்லடா, அன்னைக்கு கூட இந்த மாதிரி தான் யாரோ நைட்ல. நீங்க எங்க இருங்க, ஒரு நிமிஷம்.